எல்லாருக்கும் வணக்கம். மைசெல் ஸ்டானிஸ், பிஎஸ்சி ஜியாகிரஃபி ஸ்டூடெண்ட். ஒரு 5 மினிட்ஸ் எங்கள் ஊரை பற்றி ஒரு சின்ன பிளாகிங் மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் வாங்க. எதை பற்றி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி. அது வந்து எங்கள் நேட்டிவ் பற்றி ஒரு அழகான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரினாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்ன விஷயம் ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீச் சைடு, அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு, வேறு அந்த விவேகானந்தர் ராக்கு, அது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து கன்னியாகுமரியோட சன்செட் பாயிண்ட். சன்செட் அண்ட் சன்ரைஸ் வந்து கன்னியாகுமரியில் மட்டும்தான் ஒரே இடத்துல பார்க்க முடியும். மொத்தம் 3 இடத்துல பார்க்கலாம் சன்ரைஸ், சன்செட். ஆனால் இந்தியாவிலேயே சன்ரைஸும் சன்செட்டும் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா கன்னியாகுமரி தான். திருவள்ளுவரை இப்போது நம்ம ஊர்லேருந்து மட்டும் அறியாமல் எல்லா ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து திருக்குறளை வந்து ரொம்ப வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறாங்க. திருவள்ளுவர் எல்லாரும் வள்ளுவர்னு கூடுவாங்க. இவர் வந்து தமிழ் போயட் அண்ட் ஃபிலாசபி. திருக்குறள் வந்து மனித வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப தேவையான நெறிமுறைகளையும் தத்துவத்தையும் உள்ளடக்கி இருக்கும். இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு இதான் அவருடைய உண்மையான ஃபேஸுன்னு கிடையாது. இது அவருடைய தோற்றமாக ஒரு சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் பண்ணப்பட்டபடி சிலை தாங்க. திருவள்ளுவர் சிலைக்கு லெஃப்டில் இருக்குது விவேகானந்தா ராக்ஸு. அதை வந்து விவேகானந்தர் வந்து கடலில் வந்து தியானிக்கிறதுக்கு அந்த பாறையில் போய் தியானம் பண்ணாங்க. இந்த ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மிரர் பிரிட்ஜ் ஒன்று கட்டினாங்க. அது வந்து சவுத் இந்தியாவில் கன்னியாகுமரியில் தான் ஃபஸ்ட் டைம் மிரர் பிரிட்ஜ் வந்து கட்டினது. இது வந்து ஃபுல் மிரர் இல்லை, ஆனால் சென்டர் ஃபுல்லாகவே மிரர். நம்ம போனோன்னா வியூ வந்து ஓஷனில் உள்ள வியூ எல்லாமே நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரி ஆல்ரெடி ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸு. இந்த மிரர் பிரிட்ஜ் வந்துலேருந்து ரொம்ப கூட்டம் எல்லாமே அதிகமாக வருது. மிரர் பிரிட்ஜ் மட்டும் இல்லை, நீங்கள் போட்டிங்கும் போகலாம். இங்கேருந்து விவேகானந்தா ராக்கு போட்டிங் போய் அங்கேருந்து நம்ம நடந்து பிரிட்ஜ் வழியாக இப்போ திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகலாம். போட்டிங் வந்து போட்டிங்கெல்லாம் இப்போ ரொம்ப ஹைலி டிமாண்டாக இருக்குது. போட்டிங் போனோன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா அப்படி ஒரு போட்டிங் வந்துட்டு திருவள்ளுவர் சிலையும் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே மிரர் பிரிட்ஜு எல்லாமே விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போங்க. இந்த மாதிரி ஹை போட்டிங் வந்து ஒரு 350 400 வரும். இது வந்து ஹை கிளாஸ் பீப்புளுக்குன்னு தனியாகவும் உள்ள சீட் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கிட்டு போய் விசிட் பண்ணிவிட்டு போகிறதுக்கும் ரிட்டர்னு எல்லாத்துக்குமே இது இருக்கும். ஆனால் என்ன செம க்ரௌடாக இருக்கும். எல்லா நாளுமே இந்த போட்டிங் அவைலபிளாக இருக்கும். அதே இது இந்த போட் வந்து வட்டக்கோட்டைங்கிற ஒரு பிளேஸுக்கும் கூப்பிட்டு போவோம். அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு 1/2 hour ட்ராவல் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் வந்து ஒரு ஃபேமஸான சர்ச்சுங்க. இதுதான் வந்து பீச் சைடில் இருக்கக்கூடிய டாலஸ்டான சர்ச்சு. இதோட அதிகமாக எங்கேயுமே பில்டிங் கட்டக்கூடாது அப்படின்னும் சர்டன் ரூல்ஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதை விட ஹையஸ்ட்டாக ஒரு பில்டிங் கட்டினாங்கன்ட்டு அதை வந்து இவங்க வந்து சர்ச்சில் உள்ளவங்களாம் கேஸ் கொடுத்து அது ஒரு பிரச்சனை ஆகிட்டு இப்போது இதுதான் வந்து சவுத் சைடில் எங்கள் சர்ச் வந்து இதான் டாலஸ்டான சர்ச்சு. இன்னும் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா அப்படியே இந்த சர்ச்சையும் லைட்டாக ஒரு விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து காந்தி மெமோரியல் மண்டபம். இது வந்து காந்தியோட மெமோரியலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த பிளேஸை வந்து பில்ட் பண்ணாங்க. இது வந்து அவங்க ஆஸை வந்து சீலை வந்து கரைச்சக்கூடிய இடம். காந்தியோட ஃபுட் பிரிண்ட்டு, வேறு அவருடைய ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோஸ், டிசைன் அலைன்மெண்ட்ஸ், வேறு சன்ரைஸ் வந்து கரெக்டாக அந்த டைம் வந்து சென்டரில் அந்த பிளேஸில் வந்து ஃபாலோ ஆகும். காந்திஸ் பர்த்டே அந்த October 2 வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ ஆகும். ஆஸை வந்து எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல October 2 அன்னைக்கு கரெக்டாக ஒரு 7 AM அந்த டைம் போல் அதில் வந்து. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லைட் ஹவுஸுங்க. இது வந்து எல்லா பீச் சைடும் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து 10 rupees தான். இங்கே வந்து விசிட் பண்ணிங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நைட்டு வந்து போட் எங்கேயும் வழி மாதிரி போகக்கூடாது, இந்த சைடு தான் கரை இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கலங்கரை விளக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து எனக்கே புதுசாக இருந்துங்க. காந்தி மண்டபம் வேறு காமராஜர் மண்டபம் ரெண்டுத்துக்கும் இடையில வந்து புதுசாக நான் விளாகிங்க்கு வீடியோ எடுக்க போகும்போது இந்த ஒரு விஷயத்தை பார்த்தேங்க. ஒரு நல்லா இருந்துச்சு, ஸோ வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தேன். 2 பேரும் சில மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு வியூ மாதிரி எடுத்திருந்தாங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காமராஜர் மெமோரியல் மண்டபம். இங்கே வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒன்றும் இருக்காது. ஆனாலும் டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ரொம்ப விசிட் பண்ணி பார்ப்பாங்க. இங்கே வந்து அவருடைய ஃபோட்டோஸ் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். அவர் பர்த்லேருந்து அவர் டெத்தாகிற ஃபோட்டோ எல்லாமே அதில் அப்படி ஒட்டி வச்சுருப்பாங்க. கன்னியாகுமரியில் வந்தீங்கன்னா இதையும் நீங்கள் அப்படி விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போங்க. இது வந்து காந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. காமராஜரை பெருமைப்படுத்தும் விதமாக இது வந்து மெமோரியலாக கட்டியிருக்காங்க. காமராஜர்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எல்லாமே அவருடைய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் எல்லாமே இங்கே வந்து பிளேஸ் ஆகிருக்கும். காமராஜர் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட், பொலிட்டீஷியன் அண்ட் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட்.
He was widely known as kingmaker in Indian politics during the year in 1960. அவ்வளோதாங்க கைஸ், இதோட என்னோடய vlogging முடிஞ்சிச்சு. நீங்களும் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. பாய்.